வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆடி மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க. ஆடி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம். குரோதி வருடம் ஆடி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது. அன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா அனுசம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் விருச்சிக ராசியில் மிதுன லக்னத்தில் சனி பகவானுடைய திசையில் 216 டிகிரியில் தான் இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது ரிஷப ராசிக்கு இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இப்போ இந்த காணொலியில் நம்ம தெளிவாக இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இந்த கட்டன்றது ரிஷபராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படி நம்ம பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவான். இப்போ இந்த உங்களோட சூரிய பகவான் அப்படின்னு சொல்கிறவர் பார்த்திங்கன்னா, இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாருங்க, பகையாக இருக்கிறாரு. அதாவது கடக ராசியில் சந்திரனுடைய அதிபதியில் இன்றைக்கி சூரியனும் இன்றைக்கி சுக்கிரனும் புதனும் இன்றைக்கி சேர்க்கையாக இருக்கிறாரு. சூரியன் பகையாக இருக்கிறாரு, சுக்கிரன் பகையாக இருக்கிறாரு, புதன் நட்பாக இருக்கிறாருங்க. அப்படி இருக்கக்கூடிய உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த சூரிய பகவான் 3ல் பகையாக இருக்கும்போது 3ஆம் இடம்ன்றது சகோதர ஸ்தானம், அதாவது தைரியஸ்தானம். அப்போ சகோதர ஸ்தானம் அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, தைரியஸ்தானம் எடுத்துட்டோம் அப்படின்னா 3 சூரியன் பகையாக இருக்கும்போது ஜாதகருக்கும் தந்தைக்கும் ஏதோ ரூபத்தில் காசு பணத்தில், 2வது சொத்தில், தொழில் ரீதியாக இந்த ஆடி மாதம் கொஞ்சம் மன வருத்தங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது அதாவது நல்லது. அதன் பிறகு வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி யார் அப்படின்னா சந்திர பகவான். இப்போ சந்திர பகவான் அப்படின்னு சொல்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ 7ஆம் இடத்துல தான் இந்த மாதம் பிறந்திருக்கிறாருங்க. அப்போ 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாங்கலி ஸ்தானம், கலஸ்திர ஸ்தானத்தில் வந்திருக்காரு. அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாயுடைய அதிபதியில் விருச்சிக ராசியில் வந்திருக்கிறாருங்க. அப்படி வரக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்க அப்படின்னா நீச்சமாக இருக்கிறாருங்க. அந்த சந்திர பகவான் விருச்சிக ராசியில் நீச்சமாக இருக்கிறார். அப்படி ஆகும்போது என்ன தான் தாய்க்கு பார்க்கும்போது, ஏன்னா சந்திரன் சொல்கிறது கோச்சாரத்தில் யாரும் சொல்லுவோம்னா தாய் சொல்லுவோம். இப்போ அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் கொஞ்சம் மருத்துவ சார்ந்த செலவுகள், உடல் உபாதைகள், ஸ்கின் பிரச்சனை, நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக வரத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரின்றது மிருக சீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி இன்றைக்கி உங்கள் ஜென்மத்திலேயே இருக்கிறார். அதாவது குருவுடைய சேர்க்கையாக இருக்கிறார். 2ஆம் இடம் அப்படின்றது மேச ராசின்றது முதலிடம், ரிஷபராசின்றது 2ஆம் இடம் சொல்லலாம். இந்த ரிஷபராசியில் சுக்கிரனுடைய வீட்டில் குரு நட்பு கிரகமாக இருக்கிறாரு. அந்த குரு கூட செவ்வாய் பார்த்திங்கன்னா இணைஞ்சு அவரும் நட்பு கிரகமாக இருக்கிறார். அப்போ ரிஷபராசியில் குருவும் செவ்வாயும் இணைஞ்சு நட்பு கிரகமாக இருக்கிறதுனால எந்த காலத்தை கொண்டு பார்த்திங்கன்னா கல்வி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த மாதத்தில் ஓரளவுக்கு கல்வி நல்லா இருக்கும். அப்போ நட்சத்திரம்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம ராசின்றது நம்ம ஒன்று தான் சொல்லுவோம், ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் சொல்கிறது ஒருத்தராக இருந்தாலும், ஆனால் அந்த ஒரு ராசிக்கு 3 நட்சத்திரங்கள் தேவைப்படுது. அந்த 3 நட்சத்திரத்துக்கு 9 பாதங்கள் தேவைப்படுது. ஏன்னா 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கினா தான் ஒரு ராசி. சரிங்களா? அப்போ நம்ம எடுத்த உடனே எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ரிஷபராசிங்க, இந்த ஆடி மாதம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்ட முடியாது. ஏன்னா ஒரு ராசிக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கிறாரு. அந்த 3 நட்சத்திரத்துக்கு 3 அதிபதிகள் வெவ்வேறு. அப்படி பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தோன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட முடியாதுங்க. சரிங்களா? அப்படி பார்த்திங்கன்னா இந்த 3 நட்சத்திரம் சேர்ந்தது தான் ஒரு ராசி.
அந்த ஒரு ராசின்றது தான் கட்டன்றது ரிஷப ராசி. அந்த ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். இப்போ அந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அதாவது 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடம்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா சகோதர ஸ்தானம், தைரியஸ்தானத்தில் கடக ராசியில் சந்திரன் வீட்டில் பகையாயிட்டார். அப்போ பகையானதுனால் என்ன பண்ணுவார், இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்பாதிக்கலாம், மிச்சம் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மாதமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆடி மாதன்றது ஒரு போர்க்களம்னு சொல்லுவாங்க. அப்போ கிட்டத்தட்ட அந்த போர்க்குளம் எத்தனை தேதி வரைக்கும், 18 தேதி வரைக்கும். அப்போ அந்த ஆடி 18 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு போர்க்களமாக தான் இருக்கும். அந்த 18க்கு பிறகு 31 தேதி வரைக்கும் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி இன்றைக்கி 3ல் போய் இன்றைக்கி பகையாக உட்காந்துருக்கிறாரு. அப்படி பகையாக உட்காரும்போது எப்படி பார்த்தாலுமே கொஞ்சம் பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர பார்த்திங்கன்னா காசு பணத்தில் தொழில் ரீதியாகவோ சொந்த பந்தத்துக்குள்ளாரையோ அல்லது கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ளாரையோ பண வகையில் கொஞ்சம் சங்கடங்கள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த ஆடி 18 வரைக்கும் கண்டிப்பாக நல்லதுங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆடி மாதம் அமாவாசை அப்படின்றது நம்ம இறந்தவங்களுக்கு அதாவதுன்றது நம்ம திதி கொடுக்கறதுக்கு ஒரு உகந்த அமாவாசை. அதுபோல் பௌர்ணமின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வத்தினுடைய வழிபாடு. ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மனுக்கு உகந்த மாதம். இப்போ நிறைய பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் தான் நிறைய கோயில்களுக்கு பண்டிகை திருவிழாக்களெல்லாம் போடுவாங்க. ஏன்னா அம்மனுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதம். அதே மாதிரி குலதெய்வத்தை வழிபடுறதுக்கும் இந்த ஆடி மாதம் உகந்த மாதம். அதாவதுன்றது வந்து நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரிஞ்சு போகாமல் இருப்பாங்க. சிலர் வந்து குலதெய்வமே நீ தெரியாமலே இருப்பாங்க. ஆனால் இந்த ஆடி மாதம் 18 முடிஞ்சு அந்த 31 தேதிக்குள்ளார குலதெய்வத்தை கோயிலுக்கு போய் நீங்கள் எப்படி கும்பிடுவீங்களோ அதுபோல் கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா பூர்வீ பாவங்கள், அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க கர்ம தோஷம், வர்க்க தோஷம், பித்ருக்கள் தோஷம், முன்னோர்கள் சாபத்தீடு, சாமி சாபத்தீடு, இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு விளைகிறேன். ஏன்னா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் தான் எல்லாருக்குமே நல்லது. அதுக்கு உகந்த மாதம் மட்டும்தான் இந்த ஆடி மாதம். சரிங்களா? அதனால் குலதெய்வத்தை கோயிலுக்கு போகாதவங்க இந்த மாதம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க, கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களோட குறைகள் கண்டிப்பாக தீரும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% அதாவது வந்து பார்க்கும்போது கல்வி நல்லாயிருக்கும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு படிப்பு சூப்பராக இருக்கும். ஏன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்கும்போது குருவோட செவ்வாய் சேர்க்கை நல்லா இருக்குது. சுக்கிரன் வீட்டில் குருவும் செவ்வாய் சேர்றதுனால கல்வி கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் குழப்பங்கள் இருந்திருக்கும். அதாவதுன்றது வேறு ஸ்கூலில் சேர்த்துருக்கலாமா, இல்லை நல்ல ஸ்கூலில் சேர்த்துருக்கலாமா, இல்லை நம்ம அவசரப்பட்டு இந்த ஸ்கூலில் சேர்த்துட்டோமோ, நம்மளால் ஃபீஸ் கட்ட முடியுமா, அதாவது இது போல் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் கண்டிப்பாக கொடுத்துருந்தாலும் இந்த ஆடி மாதம் 18 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குழப்பங்கள் கண்டிப்பாக இருக்காது. இது தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து பார்க்கும்போது இப்போ வந்து மேச ராசியில் எந்த கிரகங்களும் கிடையாது. ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்கிறாரு, ரெண்டுமே நட்பு கிரகமாக இருக்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிதுனத்தில் வந்து லக்னம் இருக்கிறாரு. கடக ராசியில் பார்த்திங்க அப்படின்னா சூரியனும் சுக்கிரனும் புதன் இருக்கிறாரு. சூரியன் சுக்கிரன் வந்து பகையாக இருக்கிறாரு. புதன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நட்பு கிரகமாக இருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து சிம்ம ராசியில் எந்த கிரகங்கள் கிடையாது. கன்னி ராசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேது நட்பு கிரகமாக இருக்கிறாரு. துலா ராசியில் எந்த கிரகங்கள் கிடையாது. விருச்சிக ராசியில் சந்திரன் வந்து பார்க்கும்போது நீச்சமாகி உட்காந்துருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகர ராசியிலையும் தனுசு ராசியிலலாம் பார்த்திங்க அப்படின்னா எந்த கிரகங்கள் கிடையாது. கும்ப ராசியில் வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியாக இருக்கிறாரு, ஜென்மச்சனியாக இருக்கிறாரு. மீன ராசியில் வந்து குருவுடைய வீட்டில் வந்து ராகுவை பார்த்திங்கன்னா நட்பில் உட்காந்துருக்கிறாரு. இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் இப்படி இருக்கும்போது புத்திர பாக்கியம் நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான். ஏன்னா ரிஷபராசிக்கு 5ஆம் வீடு யாருன்னா கன்னி ராசி. அப்போ அந்த 5ஆம் வீடுக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான். அந்த புதன் பகவான் வந்து போய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல நட்புழு உட்காரும்போது 18 தேதிக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்களுக்கு புத்திர பாக்கியம் நல்லா இருக்குங்க. அதை விட உங்கள் சுய ஜாதகம் கொஞ்சம் நல்லா இருக்கா,
அப்படின்றது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல ராகு கேது சனி குரு இந்த நாளில் எந்த கிரகம் இருந்தாலும் புத்திர பாக்கியம் தடையாகிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் புத்திரஸ்தானம் 3ல் வந்து உட்காரும்போது தைரியஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக வாரிசு நீங்கள் நம்பலாம். அதே மாதிரி 7ஆம் இடம் திருமணஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். ரிஷப ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா இன்றைக்கி விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் குரு சேர்க்கையாக இருக்கிறாரு பார்த்தீங்களா. அதனால் பார்த்திங்க அப்படின்னா திருமண யோகம் அப்படின்றது கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஏன்னா ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆடி மாதம் 18 தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேச்சு பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஆடி 18க்கு பிறகு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வாய்ப்புன்றது கண்டிப்பாக இங்கே ஒரு பொண்ணு இருக்குது, இல்லை அங்கே ஒரு மாப்பிள்ளை இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பேச்சு கண்டிப்பாக உங்கள் காதுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு ஆடி 18க்கு பிறகு மாங்கிலத்துக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த்துக்கு இப்போ 8ஆம் பாவத்துக்கும் 11ஆம் பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். இப்போ அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து இருக்கக்கூடியது வந்து ஜென்மத்தில் இருக்கிறதுனால உடல் உபாதிகள், ஏன்னா உங்கள் ஜென்மத்தில் செவ்வாயோட சேர்க்கை நீங்கள் நட்பில் இருக்கிறதுனால உடல் உபாதிகள் கொடுத்தாலும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு தரமாட்டார், பயப்பட வேண்டாம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, தொழில் தொடங்கலாமா, ஏன்னா வீடு கட்டிக்கிட்டு இருந்தால் கூட குறைமணியாக தான் நிற்கும். இதுபோல் ஒரு சுப விசேஷங்க நினச்சி அது நம்மளால் நஷ்டப்பட்டு செய்ய முடியாமல் பாதியில் நின்று போனவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி 18க்கு பிறகு ஒரு மாற்றம் கொடுத்துருவார். அது மண்ணாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், இல்லை தொழில் செய்து நஷ்டத்திலேயே ஓடிட்டு இருந்தால் கூட ஆடி 18க்கு பிறகு ஓரளவுக்கு ரன்னிங் ஆகும். ஏன்னா இந்த 18 வரைக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் போர்க்களமாக தான் இருக்கும். அவசரப்பட்டு ரொம்ப வேதனை இருக்குது, கஷ்டமாக இருக்குது, கம்பெனி எடுத்துடலாமா இல்லை நம்ம விட்டுறலாமா, அந்த முயற்சி தயவு செய்து வேண்டாம். ஆனால் அதுக்கு பதிலாக நான் முன்னே ஒரு வார்த்தை சொன்னேன், குலதெய்வத்தினுடைய வழிபாடு இந்த ஆடி மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்குங்க. சரிங்களா? அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 10ஆம் இடம் சுயத்தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சனி வந்து 10ல் இப்போ ஆட்சியாக இருக்கிறதுனால தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதியே அவர் வந்து உங்கள் ராசிக்கு 10ல் இருக்கிறாரு. அதனால் சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அருமையான ஒரு தருணத்தில் இருக்கிறீங்க. 100% இந்த ஆடி 18 போர்க்களம் முடிஞ்சு நீங்கள் தொழில் ஆரம்பிங்க. கண்டிப்பாக நான் கேரண்டி தரேன், உங்களுக்கு சூப்பரான ஒரு நேரம். ஏன்னா உங்களுக்கு 10ல் வந்து சனி இருக்கிறாரு, தொழிலுக்கு அதிபதி இருக்கிறாரு. உங்கள் தொழில் கண்டிப்பாக மிக பிரகாசமாக போகும், நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகுவுடைய பார்வை உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானமாக பார்க்குறதுனால ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடன் குழப்பங்கள், காசு பணம் நமக்கு வரல, தடையாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக சுத்தமாகும். 100% ஆடி மாதம் 18க்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு நேரம் வருதுங்க. அது வர்றதை பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த 18 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து குலதெய்வத்தினுடைய வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னோடய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.